ஒரு பக்கம் அதாவது தமிழ்நாட்டை பிரிக்க சொல்லி பல பேர் பல வகையா கோரிக்கை வச்சிருக்கிறான். இவன் இப்படி ஒரு கோரிக்கையோட வந்தாலும் வருவான். ஆண் தமிழ்நாடு, பெண் தமிழ்நாடு அவங்களே கூப்பிட்டு வருவாங்க. நம்ம அதுக்குள்ள அவங்கள கொம்பு சீவி விட்டுற வேண்டாம். பெண் சிஎம் அப்படின்னு சொல்லி அவன் அதை விரும்புகிறான். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு இந்த சனாதனத்தை ஒழிப்பேர் என்று சொல்லாத ஒருவன் பெண்களுக்கு விடிவை தரவே முடியாது, பாலியல் சுரண்டலை தடுக்கவே முடியாது. இந்த சனாதன சூழலை பாதுகாக்கின்ற ஒருவன் தான் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு சனாதனத்தை பற்றி பேசவே மாட்டான். தன்னுடைய வீட்டில் அந்த சூழலைத்தான் விஜய் என்கின்ற இந்த நபர் உருவாக்கி வைத்திருக்கிறார். விஜய் இந்த மாதிரி ஒரு நடிகையோட போறாரு. ஏற்கனவே ஒரு நடிகையோட அவர் வெளியில பொது இடங்களுக்கு போறதுதான் எங்க வீட்டுக்கே மன உளைச்சலா மாறி இருக்குன்னு அவங்க மனைவி சொல்றாங்களே. அப்ப இது தப்பு இல்லையான்னு கேட்கும்போது, பானுமதிக்கும் அண்ணாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எல்லாரும் பேசின போது அண்ணா நான் உத்தமனும் அல்ல, அவர் படிதான பத்தினியும் அல்ல என்று அண்ணா சொன்னதா இதுவரை ஏதாவது ஒருத்தன் அண்ணா எங்கு அதை பேசினார் என்று ஆதாரம் காட்டியிருப்பானா? கர்நாடகால 2000 ரூபாய் கொடுத்தாங்க. 2000 ரூபாய இடையில ஒரு 3 மாதங்கள் கண்டினியூஸா கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டு 2 மாதங்கள் சேர்த்து அந்த தொகையை போடுவதற்காக முயற்சி செய்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி சட்டப்பேரவையில் அதற்கு விளக்கம் சொல்லும் நிலைக்கு அந்த அரசு தள்ளப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு 3 மாதத்திற்கான தொகையை மொத்தமாக போடும் அளவிற்கு கடந்த 5 ஆண்டுகளாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பை இதுக்கு பழக்கப்படுத்தி இருக்கு. பிஜேபியினுடைய என்டிஏ கவர்மெண்ட் தானே பீகார்ல காசு தரேன்னு சொல்லுச்சு. பிஜேபியினுடைய என்டிஏ கவர்மெண்ட் தானே உத்தரப்பிரதேசத்துல காசு தரேன்னு சொல்லுச்சு. காசு கொடுக்குது. இதையெல்லாம் கொடுக்கிறார்கள் என்பதனால் இவர்கள் சரியானவர்களா? இதையெல்லாம் கொடுக்கிறார் என்பதனால் இவர்கள் பெண்களுக்கான நல்ல சூழலை உருவாக்கி தருவார்களா என்றால் அங்கதான் பிரச்சனை. திட்டங்களை சொல்லத்தான் முடியும், செயல்படுத்த முடியாது. ஒருவேளை செயல்படுத்தினாலும் கூட அவனுக்கு அடிப்படையில் அறிவு இல்லாத காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய சூழலை மேம்படுத்துவதற்கு அவனால் முடியாது. பெரியார் தமிழின் மீது கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார். தமிழை நாம் அறிவியல் மொழியாக வைத்திருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்பினார். அறிவியல் மொழியாக இல்லாத ஒன்று, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான வார்த்தை இல்லாத ஒரு மொழி எப்படி சரியான மொழியாக இருக்க முடியும்? அப்ப தமிழ்ல அப்படியான மாற்றங்களை செய்ய முடியுமான்னா கலைஞர் அதை செய்வதற்கான முயற்சிகளை தொடங்கினார். இன்றைக்கு நாம் தமிழ்ல அறிவியலை படிக்கிறோம், பொறியியலை படிக்கிறோம். தமிழ்ல இன்றைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அதிமுக செய்ததா? அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் போராட்டத்தை அதிமுக செய்ததா? குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்தை அதிமுக செய்ததா? ஒவ்வொன்றையும் திமுக செய்திருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டை படிப்படியாக அடுத்த நிலைக்கு முன்னேற்றுவதற்கான வேலைகளை திமுக செய்யும் போது தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே, டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாட்டுடைய 1949 இன்று வரையான வரலாறு. முதல்ல நோக்க உரை ஆற்றுவதற்கு முன்னாலேயே அறிமுகத்தின் போது வழக்கமாக கருத்தரங்கம் நடத்துவது, பேசுவது, சங்கிகளை ஆர்எஸ்எஸ் ஆபத்துகளை அம்பலப்படுத்துவது, சீமான் வகைராக்களை தோலுரிப்பது, எது ஆபத்து எது சரி என்பதை விளக்குவது என்று கருத்தரங்கம் தானே நடத்துவீர்கள், ஏன் வாசிப்பு அப்படின்ற கேள்வி வந்ததாக சொன்னார்கள். வாசித்ததால் தான் இந்த அம்பலப்படுத்தல்கள் எல்லாம் நடந்தது. அந்த வாசிப்பை இன்னும் பலரும் தொடர்ந்து செய்து பல யூடியூப் ரூட்டர்ஸுகள் உருவாக வேண்டும் என்பதற்காக யூடியூப் ரூட்டர்ஸ் இந்த வேலையை செய்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு 8-9 வருஷம் இருக்கும்னு தெரியல, எனக்கு ஆண்டுகள் தெரியல. கோவிடுக்கு முன்னாடினா 6 வருஷம் முன்னாடியா, அப்போ மைனர் அந்த அளவுக்கு அறிமுகம் கிடையாது சேனல்ல. அப்போ அவர் கேமரா கூட கிடையாது, ஒரே ஒரு ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பார்க்கும்போது முதல்ல ஆரம்பத்தில் பார்க்கும்போது யாரு இந்த ஒரு இளைஞர் இப்படி தொடர்ந்து திராவிட இயக்க வீடியோக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த காலகட்டம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப பிரபலமாக இருந்த காலம். யூடியூப் ரூட்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யாருன்னா பொழுதுபோக்கு அரசியல் பேசுவான்னா மதன் கௌரி பேசுவாரு அப்படின்பாங்க. மதன் கௌரி பேசுவாரு, அரசியல் பேசுவாருன்னு மட்டும் சொல்லாதீங்க, மதன் கௌரி பேசுவாருன்னு வேணா சொல்லுங்கன்ற அளவில் இருக்கும். அப்போ இந்த அரசியலை, இந்த இடதுசாரி அரசியலை, இந்த திராவிட இயக்க அரசியலை, இந்த கருப்பு சட்டை அரசியலை யார் முன்வைக்க போறா, யார் பேசுவா அப்படின்றதெல்லாம் அவ்வப்போது யோசனைக்கு வரும். யூடியூப் ரூட்டர்ஸ் தான் முதல்ல அந்த இடத்தில் நின்று இப்படி ஒன்றை செய்ய முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டியவர். அப்போது கூட பல முறை சந்தேகங்கள் வந்ததுண்டு. என்னன்னா, இப்படியே எவ்வளவு நாள் பேசிட்டே இருக்க முடியும்? ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுற மாதிரி ஆயிருமே, புதுசா பேச முடியாம போயிருமே அப்படின்லாம் ஆரம்பத்தில் யோசித்தது உண்டு. ஆனா அதற்கு பிறகு அவரோடு இணைந்து பயணிக்க ஆரம்பித்தது. நான் சொன்னேன் இல்லையா, பல யூடியூப் ரூட்டர்ஸ்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக அவர் உழைக்கிறார் அப்படின்னு. அப்படி அவரால் உருவாக்கப்பட்ட பல பேர்ல நானும் ஒருவர் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லுவேன். ஏனென்றால்
சமூக வலைதளங்களை பொறுத்தவரையில் கொலாபரேஷன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் அது ஒரு வேறு வகையான ஒரு உலகம். ஆனால் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் கொலாபரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபேஸ்புக்கில் ஷேர் வந்து அந்தளவுக்கு கை கொடுக்காது. ஆனால் இன்ஸ்டாலையும் ட்விட்டரில் வந்து ரீபோஸ்ட்டு அல்லது கோட் ட்வீட்டுன்றது வந்து பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸை வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போ அப்படி வந்து ட்விட்டருக்குள்ளே வரும்போது, ஏன்னா நான்லாம் ரொம்ப ரீசெண்டாக தான் ட்விட்டரில் என்ட்ரி ஆனேன். நான் ஒரு விஷயத்த போடுறேன் அப்படின்னா அதை அவர் ஏற்கனவே போட்டிருப்பார் அல்லது என்னை விட ஆழமாக கூட தெரிந்திருக்கும். ஆனால் இந்திரா இதை சொல்லி இருக்கிறாரு பாருங்க அப்படின்றத கோட் பண்ணி போடுறது இருக்குல்ல, அது வந்து அவ்வளவு சாதாரணமாக நடக்காது ட்விட்டரில். அதை வந்து அவ்வளவு இயல்பான, எனக்குன்னு மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் இன்னைக்கு பில்ட் ஆகிருக்குது அப்படின்னா அந்த ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கியதில் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதே வேலையை இப்போது அவர் வாசிப்பு தளத்திலும் செய்ய போகிறார். பல பேர் நினைக்கலாம் இவங்கெல்லாம் என்ன வாசிப்பாங்க, இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கருத்தரங்கத்திற்கு போகும்போதும் மைனர் புத்தகங்கள் எடுக்காமல் என்னை மாதிரி வந்து லாஸ்ட் மினிட்ல இப்படி புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஷோ ஆஃப் பண்ணலைனாலும் கூட அவர் எப்போதும் எந்த கூட்டத்திற்கு போனாலும் நாங்கள் ஒன்றா தான் பயணித்திருக்கிறோம். புத்தகங்கள் இல்லாமல் அவர் எந்த கூட்டத்திலும் பேசுவதற்கு மேடை ஏறியதே கிடையாது. வாசித்து மட்டும்தான் அவர் எல்லா மேடைகளிலும் பேசி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆழமான வாசிப்பு இருக்கக்கூடிய நபர். நீங்கள் அவருடைய அலுவலகமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்காக இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டே இருப்பார். அப்போ இன்னைக்கு ஏன் அந்த வாசிப்பை ஒரு இயக்கமாக யூடியூப் ரூட்டர்ஸ் ரீட்ஸ் என்று கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னா, வாசிப்பது நாம் மட்டுமாக இருக்கக்கூடாது, பலரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அது இல்லாமல் இருக்கு, இன்னைக்கு அது உடைபட்டிருக்கு. எந்த அளவுக்கு உடைபட்டிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினம். உலகத்தில் பல சர்வதேச தினங்கள் கொண்டாடப்படுவது உண்டு. அதில் நிறைய தினங்கள் வந்து யுனைடெட் நேஷன்ஸின் மெயின் ஆர்கனைசேஷனோ அல்லது யுனைடெட் நேஷன்ஸினுடைய கிளை அமைப்புகளோ ஏதோ ஒரு விழாவை அறிவிச்சிருப்பாங்க, அது உலக அளவில் கொண்டாடப்படும். அல்லது யாராவது ஒரு நாடு அதை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி அல்லாமல் மற்ற தினங்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை இந்த 2 தினங்களுக்கு உண்டு. ஒன்று மே 1 உழைப்பாளர் தினம், இன்னொன்று இந்த மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச அளவில் நடத்தப்படுகின்ற சர்வதேச பெண்கள் தினம். ஏனென்றால் இது எல்லாம் மக்களிடமிருந்து உருவான தினங்கள், மக்களே உருவாக்கிய தினங்கள். இப்போ மார்ச் 8ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னு ஊருக்குள்ளே போய் பார்த்தோம்னா, கோல போட்டி நடத்துகிறான், ஓவிய போட்டி நடத்துகிறான். ஓவிய போட்டி கூட ஓகே, கோலப்போட்டி ஒரு பக்கம் கலை சார்ந்து இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்திய சமூகத்தில் கோலம் என்பது கலை சார்ந்ததாக அல்ல, அது பெண்ணோடு மட்டும் தொடர்புடையதாக. ஒரு ஆண் வீட்டு வாசல்னு கோலம் போடுறத நீங்கள் பார்க்கவே முடியாது. அவன் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறான்னா, பொங்கல் அப்போ கூட சேர்ந்து ரங்கோலிக்கு கொஞ்சம் கலர் பூசினோம்னா இன்ஸ்டால அது ஒரு ட்ரெண்டாக போனால் மட்டும் ஆண் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆவானே தவிர, மற்ற இடங்களில் வந்து இந்த கோலம் போடுறது மாதிரியான இடங்களில் வந்து ஆண் உட்கார்றது கிடையாது. சமையல் ஒரு பக்கம் ஆண்கள் இப்போது அதிகமாக செய்ய ஆரம்பித்திருந்தாலும் கூட, பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் யார் வந்து மெயின் குக்காக இருக்கிறாங்க அப்படின்னா உமன் தான் இருக்கிறாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் நீ எனக்கு சமைத்து கொடுத்த உணவுக்கு நன்றி அம்மா, நீ என் மீது காட்டிய பாசத்திற்கு நன்றி அம்மா, எனக்காக உன் வாழ்க்கையில் எவ்வளவு இழந்திருக்கிறாய், உன்னுடைய இன்பத்தை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு எனக்காக செலவிட்டிருக்கிறாயே, இதற்காக கொண்டாடப்படுவதா சர்வதேச மகளிர் தினம் என்றால் இதற்காக அல்ல. சர்வதேச மகளிர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால், இதுவெல்லாம் பேசப்படவே கூடாதா என்றால், ஒரு விஷயத்தை தொடங்கும் போது ஒரு நோக்கத்தோடு தொடங்கி இருக்கும். ஆனால் பிறகு பல விஷயங்களை அவங்கவுங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறது தான் மனித இயல்பு. அப்போ அப்படி அம்மாவுடைய தியாகத்தை பலரும் பேசுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. ஆனால் கிளாரா ஜெட்கின் 1910ஆம் ஆண்டு கோப்பன்ஹேகனில் நடந்த மாநாட்டில் சர்வதேச அளவில் பெண்களுக்காக ஒரு தினம் வேண்டும் என்று அவர் கேட்டபோது அவர் முன்வைத்த நோக்கம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. விஜய் பாதுகாவலரான்னு பேச வந்துட்டு ஏன் இதை பேசுறேன்னு கேட்காதீங்க, இதிலிருந்து தான் நாம் இன்றைக்கு பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளாரா ஜெட்கின் பேசும்போது சர்வதேச பெண்கள் மாநாட்டில், சோசலிச பெண்கள் மாநாட்டில் பேசும்போது அவர் தான் முதல்ல முன்வைக்கிறார் சர்வதேச அளவில், நமக்கு சர்வதேச அளவில் பெண்கள் தினம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிளாரா ஜெட்கினுக்கு முன்னாடி வேற யாருமே பண்ணலையா அப்படின்னா, அதற்கு முன்னாடி ஒரு நாட்டில் இந்த பெண்கள் தினம் என்பது கொண்டாடப்பட்டது. இதே மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் எங்கு கொண்டாடப்பட்டது என்றால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் கொண்டாடப்பட்டது. எப்ப அப்படின்னா 1908ஆம் ஆண்டு வாரி சிஸ்டர்ஸ் அப்படின்றவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா,
விமன் சஃப்ரேஜ் அப்படின்றதுக்காக, அதாவது பெண்களுக்கான வாக்குரிமை மற்றும் சம உரிமைகளுக்கான போராட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. பெண்களுக்கான வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய, வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமைகளை மீட்பதற்காக அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஏன் அவங்க 1908 மார்ச் 8 அந்த போராட்டத்தை செய்கிறாங்க அப்படின்னா, அதற்கு 51 ஆண்டுகளுக்கு முன்பு 1857 ஆண்டு மார்ச் 8 டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அதே அமெரிக்காவில் மிகப்பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் செய்திருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னா, வாக்குரிமைக்காகவும் அவர்களுடைய மனித உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய தொழில் உரிமைகளுக்காகவும் அவர்கள் போராடி இருக்கிறார்கள். அப்போ அதை நினைவு கூறும் வகையில் வாரி சிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, 1908 நடத்துறாங்க. அதற்கடுத்து 1909, 10 நடக்கிற மாநாட்டில் கிளாரா ஜெட்கின் அந்த தினத்தை முன்வைத்து சர்வதேச அளவில் இதை நாம பிரபலப்படுத்தணும், பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்கான தினமாக இந்த தினத்தை நாம வைத்திருக்கணும். அப்ப பெண்களுக்கான உரிமை என்றால் எது பெண்களுக்கான உரிமை என்று பேசும்போது அவர் ரொம்ப திட்டவட்டமாக வரையறுப்பது என்னவென்றால், உழைக்கும் பெண்களுடைய விடுதலை தான் உண்மையான பெண் விடுதலை அப்படின்றது. ஏன்னா பெண்களுக்குள்ளேயே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். யூடியூப் மைனர் பேசும்போதும் சொன்னாரு, ரவுத்ரா பேசும்போதும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாநாடு நேற்று ஒரு கருத்தரங்கமா என்ன அறிவிப்பு தினமா ஏதோ ஒன்று பண்ணாங்க, தாவேக்காவிலிருந்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது சில பெண்கள் பேசுறாங்க இல்லையா, என்ன பேசுனாங்க, ஊர்ல யாரும் வச்சிருக்காததையா எங்க அண்ணன் வச்சிருக்கிறாரு, ஊர்ல எந்த ஆம்பளையும் பண்ணாததையா எங்க அண்ணன் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை பேசு இல்லையா, என்ன பேசு, கூட்டுறவன் 4 பேரை வச்சிருக்கிறான், குப்பை எழுறவன் 10 பேரை வச்சிருக்கிறான், காசு வச்சிருக்கிறவன் எத்தனையோ பேரை வச்சிருக்கிறான், எங்க அண்ணன் யாரை வச்சிருந்தா உனக்கு என்னன்னு பேசுறாங்க இல்லையா. இதையும் பெண்கள் தானே பேசுறாங்க. அப்ப எது பெண்களின் குரல், எது பெண்களின் உரிமை சார்ந்தது, எது பெண்களினுடைய முன்னேற்றம் சார்ந்தது அப்படின்றத யார் வரையறுக்க போகிறார்கள் அப்படின்னா, ஆணாகிய நாமா என்றால் கிடையாது, அதை பெண்களே தான் வரையறுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் கிளாரா ஜெட்கின் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், லிபரல் மனநிலை கொண்டவர்களாக நாம் இதை அணுகுகிறோமா, கிடையாது. அல்லது சந்தர்ப்பவாதிகளாக நாம் இதை அணுகுகிறோமா, கிடையாது. உழைக்கும் மக்களினுடைய விடுதலை குரலாக பெண்களினுடைய விடுதலை குரல் ஒலிக்கும் போதுதான் உண்மையான விடுதலையை நாம் காண முடியும். இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு எதிராக நாம் எப்போது நம்முடைய போரை முடுக்கி விடுகிறோமோ அப்போதுதான் நம்முடைய விடுதலை சாத்தியப்படும் என்று கிளாரா ஜெட்கின் தொடங்கி வைத்தது இன்றைக்கு வரைக்கும். பிறகு வெவ்வேறு மாதங்களில், வெவ்வேறு நாட்களில், வெவ்வேறு நாடுகளில் அது கொண்டாடப்பட்டிருந்தாலும் அந்த மார்ச் 8 அப்படின்றது ஃபைனலைஸ் ஆகி இப்போ வரைக்கும் நாம 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மார்ச் 8 இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மார்ச் 8 பற்றி பேசும்போது என் வீட்டில் கிளாரா ஜெட்கின் பற்றி ஒரு புத்தகம் ஒன்று வாங்கி வைத்திருந்தேன். இன்றைக்கு காலையில் அந்த புத்தகத்திலிருந்து ஒரு குறிப்புக்காக தேடும்போது அந்த புத்தகம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இங்கு வந்ததற்கு பிறகுதான் ஞாபகம் வந்தது, திவிகாவினுடைய நூலகம் இது. நாம் இந்த கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற நடேசன் மாளிகையாக இருக்கக்கூடிய இந்த நடேசன் நகரா நடேசன் சாலையில் இருக்கக்கூடிய சிட்டி சென்டருக்கு பின்னால் இருக்கக்கூடிய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த முதல் தளத்தில் நூலகம் ஒன்று இயங்குகிறது. யார் வேண்டுமானாலும் வந்து வாய்ப்புள்ள புத்தகங்களை எடுத்து பெயர் பதிவு செய்து கொண்டு படிக்கலாம். அப்போ அதில் மார்க்சியம் அப்படின்றத பார்த்தோன்னே அந்த வரிசையில் கிளாரா ஜெட்கினை பற்றின புத்தகம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு போய் தேடினேன். போன உடனே குருதியில் மலர்ந்த மகளிர் தினம் அப்படின்ற புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தில் ஒரு பல்வேறு சம்பவங்கள், கிளாரா ஜெட்கின் பற்றி, ரோசா லக்சம்பர்க் பற்றி, இன்னும் பல்வேறு பெண் போராளிகளை பற்றி, பெண் விடுதலை போராளிகளை பற்றி, உரிமை போராளிகளை பற்றி, உழைக்கும் வர்க்க போராளிகளை பற்றி இந்த புத்தகம் ரொம்ப விரிவாக பதிவு செய்கிறது. கிளாராவின் நினைவில் அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளியிட்டது புலம், திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய புலம் வெளியிட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் தொகுக்கப்பட்டிருக்கிறது, விரிவாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரெட் அண்ட் ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்ன பிரெட் அண்ட் ரோசஸ் அப்படின்னா, 1912 மாசசூசெட்ஸ் மாகாணத்தில் அமெரிக்காவில் லாரன்ஸ் அப்படின்ற பகுதியில் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய போராட்டம். எதற்காக அந்த போராட்டம் நடக்குதுன்னா, 1912 ஜனவரியில் அந்த மாசசூசெட்ஸ் மாகாணத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. என்னன்னா, 56 மணி நேரமாக இருந்த உழைக்கும் நேரத்தை 54 மணி நேரமாக குறைத்திருக்கிறார்கள். இப்போ ரொம்ப வரவேற்கத்தக்கதாச்சு. இதுக்கு எதுக்கு போராடுறாங்கன்னா, 54 மணி நேரமாக குறைத்தவுடன் அவர்களுடைய சம்பளத்தையும் அந்த 2 மணி நேரத்தை விட அதிகமான சம்பளம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேலையை குறைக்க சொல்லி போராடுவதே எங்களுடைய உடலின் மீது நீங்கள் நிகழ்த்துகின்ற, எங்களுடைய உழைப்பின் மீது நிகழ்த்துகின்ற சுரண்டலை தடுக்கத்தான்.
அப்போ இதை இன்னும் கூடுதல் சுரண்டலாக மாற்றும் வகையில் சம்பளத்தை குறைப்பது என்பது அராஜகமானது என்று 1912 ஜனவரியில் தொடங்கி மார்ச் மாதம் வரை தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தில் ஹெலன் டாட் அப்படின்ற பெண்மணி 1910 ஹெலன் டாட் அப்படின்ற பெண்மணி அந்த போராட்டத்தில் ஒரு உரை ஒன்றை நிகழ்த்துகிறார். அந்த உரை ரொம்ப பிரபலமானதாக மாறுகிறது. அதில் தான் அவர் என்ன சொல்றாருன்னா, we want bread but roses too, we want bread but roses too, எங்களுக்கு பிரெட்டும் வேணும், அதே நேரத்தில் ரோஜா பூக்களும் வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். இதை வைத்து பெரிய புரட்சிகர பாடல் ஒன்றே எழுதப்படுகிறது. அந்த பாடலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இதில் இருக்கிறது, அதை வாசிக்கிறேன். அழகான நாளன்று நாங்கள் அணிவகுக்கும் போது ஆயிரக்கணக்கான இருட்டு சமையலறைகளும் சாம்பல் நிறத்தில் ஓங்கி நின்ற இயந்திரங்களும் ஒரு திடீர் சூரியனின் பிரகாசத்தால் உணர்வுகள் பெருக்கெடுத்து பாடுகின்ற எங்களை கேட்கின்ற மக்களுக்காக பிரெட் அண்ட் ரோசஸ், பிரெட் அண்ட் ரோசஸ். நாங்கள் அணிவகுத்து கொண்டே நல்ல நாட்களை கொண்டு வருவோம். பெண்கள் எழுவதென்றால் இனமே எழுந்ததாக பொருள். இனி அடிமைத்தனமும் இல்லை, சோம்பேறிகளும் இல்லை. ஒருவன் அமைதியாக இருக்கும் இடத்தில் 10 பேர் மட்டுமே உழைப்பதும் இல்லை. இனி வாழ்வின் மகிழ்ச்சியை மட்டுமே பங்கிட்டுக் கொள்வதே இருக்கும். பிரெட் அண்ட் ரோசஸ், பிரெட் அண்ட் ரோசஸ். இது ஒரு கவிஞர் எழுதுறார். அதற்கு பிறகு கவிஞர் ஏன் அதை எழுதுறாருன்னா, ஹெலன் டாடினுடைய அந்த ஃபேமஸான உரை வி வாண்ட் பிரெட் பட் ரோசஸ் டூ. அப்போ பிரெட்னா என்ன, ரோசஸ்னா என்ன? வழக்கமாக இன்றைக்கு நாம ரோஸ் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு ஐடியாவை திணிச்சு வச்சிருக்கோமே நம்முடைய பொது புத்தியில. அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த ரோஸை சொன்னாரா அப்படின்னா, அவர் அந்த உரையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நாட் அட் ஒன்ஸ் பட் விமன் இன் த mothering element. Women is the mothering element in the world and her vote will go toward helping forward the time when life's bread, which is home, shelter and security. உணவு, உடை, பாதுகாப்பு இவையெல்லாம் சார்ந்தது பிரெட் அப்படின்னும், and the roses of life என்ன, மியூசிக், எஜுகேஷன், நேச்சர் and books shall be the heritage of every child that is born in the country in the என்று அந்த உரை தொடர்கிறது. அதாவது ரோசஸ் என்ற ஒரு குறிப்பிடுவது இந்த உலகில் வெறுமன உழைப்பு, உழைப்பிலிருந்து சம்பாத்தியம், சம்பாத்தியத்திலிருந்து வாழுமிடம், வாழுமிடத்திலிருந்து பாதுகாப்பு என்பது மட்டும் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையும் எங்களுக்கானது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இசை எங்களுக்கானது, இந்த உலகில் இருக்கும் கல்வி எங்களுக்கானது. இவையும் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் எல்லாருக்கும் வாக்குரிமை கேட்கிறோம் என்றால், பெண்களுக்கான வாக்குரிமை கேட்கிறோம் என்றால், எங்களுடைய வேலை வாய்ப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல, எங்களுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று விமன் சஃப்ரேஜ் தொடர்பாக அவர் பேசிய அந்த உரை ரொம்ப முக்கியமானது. இந்த ஏன் இங்கே மேற்கோள் காட்டுகிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு பிரெட்டும் மறுக்கப்பட்டிருக்கு, ரோசஸும் மறுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரெட்டும் மறுக்கப்பட்டு ரோசஸும் மறுக்கப்பட்டு எந்த ஒரு பெண் தனித்து விடப்பட்டாலும் அதற்காக போராட வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது, கிளாரா ஜெட்கின் நமக்கு கற்றுக் கொடுத்தது, ஹெலன் டாட் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இதுதான் நம்மை இயக்குகின்ற அடிப்படை. இந்த அடிப்படையில் இருந்துதான் நாம் இந்த நடிகரை விமர்சிக்கின்றோம். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இந்த நாட்டுக்கு என்ன முன்னுதாரணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்திலிருந்து தான் கேள்வி கேட்கிறோமே தவிர, அவர் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதிலிருந்தோ, அவர் யாருடன் வெளியுலகில் பிரவேசிக்கிறார் என்பதிலிருந்தோ நாம் இந்த விவகாரத்தை அணுக வேண்டியது இல்லை. உடனே சிலர் கேள்வி கேட்பார்கள், இது அவருடைய தனிப்பட்ட விவகாரம், அவர் இந்த நடிகையோடு போனதை வச்சு இவ்வளவு பேசணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ அதற்கு தான் நாம் இந்த பதில் சொல்கிறோம். அந்த மனைவி 2 மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் அந்த நடிகருக்கு எதிராக. 2 மனுவிலும் அவர் குறிப்பிட்டிருப்பது, முதல்ல அவர் குறிப்பிட்டது என்ன, ரெண்டாவது அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, நான் வெளிநாட்டிலிருந்து வந்த மணமகள், எனக்கு இங்கு தங்கிக் கொள்வதற்கு தனித்த வீடு கிடையாது, 26 ஆண்டு காலமாக இந்த நபரை பராமரித்துக் கொள்வதையும் அவர் வீட்டு வேலைகள் செய்வதையும் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான சவரட்னைகளை செய்து கொடுப்பதற்காகவுமே நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன். எனக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்த சம்பாத்தியத்தையும் இந்த 26 ஆண்டுகளில் நான் சேமித்து வைக்கவில்லை. என்னுடைய உழைப்பு சுரண்டப்பட்டிருக்கிறது. நான் இப்போது பிரிவு கேட்கிறேன். இந்த பிரிவு வரை, இந்த பிரிவு எனக்கு வழங்கப்படுகின்ற வரை நான் இப்போது இருக்கக்கூடிய வீட்டிலேயே வசித்துக் கொள்வதற்கான உரிமை எனக்கு மறுக்கப்படுகிறது என்று கோர்ட்டின் படி ஏறி நிற்கிறார். அதற்கு முன்பு அவர் என்ன மனு தாக்கல் செய்திருந்தார், அந்த வீட்டில் எனக்கு வாழுவதற்குண்டான சூழல் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார், படிப்படியாக எனக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் அனைத்தையும் முடக்கிவிட்டு
என்னுடைய சுதந்திரமான நடமாட்டத்தை தடை செய்து எனக்கு வழங்கப்பட்டிருந்த பொருளாதார விஷயங்களை எல்லாம் பறித்து கொண்டார்கள் என்று அந்த பெண் பட்டியலிடுகிறார் என்றால் அவருடைய பிரெட்டும் மறுக்கப்பட்டிருக்கு, அவருடைய ரோசஸும் மறுக்கப்பட்டிருக்கு. அப்ப சங்கீதாவுக்கு மறுக்கப்பட்ட பிரெட்டுக்காகவும் ரோசஸுக்காகவும் பேசுவது நம் எல்லோருக்கும் கடமை. இது யாரோ ஒருவருக்கு நடந்திருந்தால் பேசுபொருளாகாமல் போயிருக்கும். நடிகர் என்பதால் பேசுகிறீர்களா என்றால் ஆம், அவர் நடிகர் என்பதால் பேசுகிறோம். ஆம், அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர் என்பதால் பேசுகிறோம். ஏன், அவர் பொது வாழ்க்கையில் தன்னை முன்னுதாரணமாக காட்டிக் கொள்பவராக மாறி இருக்கிறார். இந்த உலகில் எந்த பிரச்சனை என்று அவரிடம் சொன்னாலும் நான் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்து விடுவேன், நான் வந்தால் தீர்த்து விடுவேன் என்று எல்லாவற்றிலும் தன்னையே முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை நீங்களே எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தும் போது இந்த பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதில் அல்லது பெண்களுக்கான அச்சுறுத்தலை தராமல் இருப்பதில் உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் என்பதை நாம் திருப்பி கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். பொதுவாக இந்த க்ரூமிங் அப்படின்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அபியூஸ் எங்கே நடந்தாலும் அந்த அபியூஸுக்கு முன்னாடி ஒரு க்ரூமிங் ப்ராசஸ் ஒன்று நடக்கும். என்னன்னா, இப்போ ஒரு குழந்தைய இது பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன், உங்கள் அப்பா அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள்ட்ட போய் நான் உன்னை பற்றி தப்பாக சொல்லிடுவேன், நீ இப்படிலாம் பண்ணன்னு அவங்கள்ட்ட சொல்லிடுவேன்னு அந்த குழந்தைய மிரட்டினா என்ன செய்யும்? குழந்தை அவன் சொல்கிறத வேற வழி இல்லாமல் தலையாட்டும். அந்த குழந்தைய அவன் என்ன பண்ணுறான்னா க்ரூம் பண்ணுறான். இதே ப்ராசஸை தான் அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இவர் செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நீ உன்னை சுற்றி இருப்பதை பற்றி பார்க்காதே. இவர் பொலிட்டிக்கலா குரூம் பண்றாரு. குரூமிங்னா நாட்டின பாசிட்டிவ் வே, இந்த நெகட்டிவ் வே அவர் குரூம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே எதிரி இருக்கிறான். அந்த எதிரி யார் என்றால் திமுக என்று திமுகவை எதிரியாக கட்டமைக்கின்ற வேலையை செய்கிறார். திமுக எதிரியாக கட்டமைக்கப்படுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். திமுகவை ஒருவர் எதிரியாக சொல்கிறார், அதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, இதுவரை இந்த ஒன்றிய அரசு 1949 இப்போது வரைக்கும் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டையும் திமுகவையும் அவன் வேறு வேறாக பார்த்ததோ பேசியதோ சித்தரித்ததோ கிடையாது. திமுக என்ன செய்கிறதோ அதுதான் தமிழ்நாடாக டெல்லி பேசும், தமிழ்நாடு என்ன செய்கிறதோ அதுதான் திமுக என்று டெல்லி பார்க்கும். இதுதான் யதார்த்தம். 1949 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அதிமுக செய்ததா? அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் போராட்டத்தை அதிமுக செய்ததா? குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்தை அதிமுக செய்ததா? சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பு போராட்டத்தை அதிமுக செய்ததா? புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பை தமிழ்நாட்டில் திமுக செய்ததா அதிமுக செய்ததா? எல்லாவற்றையும் எடுத்து பாருங்கள். தமிழன் யார் என்று இந்தியாவிற்கு உறக்க சொல்லும் போராட்டங்கள் அத்தனையும் செய்தது திமுக. ஒவ்வொன்றையும் திமுக செய்திருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டை படிப்படியாக அடுத்த நிலைக்கு முன்னேற்றுவதற்கான வேலைகளை திமுக செய்யும் போது தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே, டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாட்டுடைய 1949 இன்று வரையான வரலாறு. இத இன்றைக்கு இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் மறுக்கலாம். ஆனால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்படுகின்ற தமிழ்நாட்டின் இந்தியாவின் வரலாற்றில் யாரும் இதை மாற்றவோ மறுக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட பங்களிப்புகளை இந்த சமுதாயத்தில் திமுகவுக்காக இந்த சமுதாயமும் மாற்றி மாற்றி செய்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ இவன் திமுகவை எதிரியாக சித்தரிக்கிறான் என்றால் என்ன விஷயத்தில் திமுகவை எதிரியாக காட்டுகிறான் என்பதை எடுத்து பாருங்கள். எந்த கூர்மையான விவகாரத்தையும் அவன் காட்ட முடியாது. அவன் ஒரு மழுமட்டத்தனமான, ஒரு மேம்போக்கான, ஒரு மொன்னையான வாதங்களைத்தான் திமுகவுக்கு. திமுக என்ன செய்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, போன வாரம் ஒன்று சொல்றான். என்ன சொல்றான்? போன வாரம் இல்லை, நேத்து தான். அது என்னது 30%? திமுக 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20%? 10 ஸ்டாலின், 20% டிஎம்கே உறுப்பினர்கள், அப்படி அமைச்சர்களுக்கு. இப்படியாக அவர் பிரிக்கிறார் இல்லையா? தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு பட்ஜெட்னு ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாட்டினுடைய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, பட்ஜெட் எவ்வளவு என்பதெல்லாம் மிக விரிவாக ஆவணப்படுத்தப்பட்டு தான் வருகிறது. சிஏஜி உள்ளிட்ட அறிக்கைகள் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பட்ஜெட்ல ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டினுடைய ஒரு ரூபா தமிழ்நாட்டுக்கு வருவாய் வருது அல்லது 100 ரூபா வருதுன்னா அந்த 100 ரூபாயில ஒவ்வொரு பைசாவும் எங்கிருந்து வருது, எப்படி செலவழிக்கப்படுகிறது என்று கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இதுல எங்க ஓட்டம் நடந்திருக்கு, எங்க டேமேஜ் நடந்திருக்கு, கேஸ் ஃபைல் பண்ணு. இதுல ஓட்டம் 30% இதுல இருந்து லீக் ஆயிருக்குன்ற, எங்க இருந்து லீக் ஆச்சு, எதை வச்சு சொல்ற? அப்ப
2Gயிலிருந்து இன்றைக்கு வரை, சர்க்காரியாவிலிருந்து இன்றைக்கு வரை எது உண்மை இல்லையோ, எது பொய்யோ, அதுதான் நம் மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சர்க்காரியா எந்த இடத்திலும் திமுக சயின்டிபிக் ஊழல் செய்தது என்று எழுதியிருக்கிறாரா என்று அந்த அறிக்கையை எடுத்து பாருங்கள். எந்த இடத்திலும் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. எறும்பு தின்று விட்டது என்று கலைஞர் சொன்னாரா என்று எடுத்து பாருங்கள். அப்படி ஒரு வார்த்தையை கலைஞர் எந்த காலத்திலும் சொன்னதில்லை. இது எல்லாவற்றையும் தாண்டி நேற்று டிபேட்ல ஒன்று சொல்றான். விஜய் இந்த மாதிரி ஒரு நடிகையோட போறாரு. ஏற்கனவே ஒரு நடிகையோட அவர் வெளியில பொது இடங்களுக்கு போறதுதான் எங்க வீட்டுக்கே மன உளைச்சலா மாறி இருக்குன்னு அவங்க மனைவி சொல்றாங்களே, அப்ப இது தப்பு இல்லையான்னு கேட்கும்போது தாவேகாவுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் என்ற போர்வையில் வந்த சாகுல் ஹமீத் என்கின்ற நபர் சொல்கிறார், பானுமதிக்கும் அண்ணாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எல்லாரும் பேசின போது அண்ணா நான் உத்தமனும் அல்ல, அவர் படிதான பத்தினியும் அல்ல என்று அண்ணா சொன்னதா? இதுவரை ஏதாவது ஒருத்தன் அண்ணா எங்கு அதை பேசினார் என்று ஆதாரம் காட்டியிருப்பானா? அண்ணா தன் வாழ்நாளில் பேசிய அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய பேச்சுக்கள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேட்டிகள், அவருடைய தனிப்பட்ட உரையாடல்கள் எல்லாமே ரெக்கார்டட். எதுவுமே அன்ரெக்கார்டட் கிடையாது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்க வரலாற்றில் நீங்க 2-3 தலைவர்களுக்கு மட்டும் பொய்யே சொல்ல முடியாது. ஒன்னு தந்தை பெரியார், இன்னொன்னு அண்ணா, இன்னொருத்தர் கலைஞர். இந்த 3 பேருடைய வாழ்வும் இன்ச்சு பை இன்ச்சு ரெக்கார்டட். அவங்களால மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற அனைவராலும் அது எல்லாமே ரெக்கார்டடா மாறி இருக்கு. ஆனா சொல்லாத ஒன்றை சொன்னதாக நேற்று போய் சொல்றான். கேட்டா அண்ணா எங்களுக்கும் தலைவர்ன்றான். அண்ணா எங்களுக்கும் தலைவர் என்று சொல்ற ஒருத்தன் அண்ணா இப்படி பேசினாருன்னு டிபேட்ல சொல்றானே, ஏன் அதை சொல்றான்னா அவன் ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறான். அண்ணாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்வது, எப்படி அம்பேத்கரை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு பாஜக தன்னை தலித்துகள் மத்தியில் பிரபலமானவராக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறதோ, அண்ணாவை தன்னுடைய ஒரு டூல் கிட்டாகத்தான் அவன் பயன்படுத்திக் கொள்கிறானே தவிர அண்ணா இந்த ட்ரூ சென்ஸ் அவன் அண்ணாவை மதிப்பது கிடையாது. சரி, இதுல பெண்கள் பாதுகாப்பு பற்றி நம்ம பேசணும். இப்போ இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு வரும் பொழுது பெண்களுக்கான சூழல், பெண்களுக்கான பாதுகாப்பு, ஒரு சிலர் ஆண் விற்பனையாளர்களுக்கு ஆண் எடையாளர், ரேஷன் கடையில் விற்பனையாளர் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, எடையாளர் ஒருத்தர் எடை போடுவார். ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர், பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்குன்னு கேட்டோம்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்றான். சரி, ரேஷன் கடையை பூட்டிட்டு அந்த பெண் எந்த வழியா வீட்டுக்கு போவாங்க? அந்த ரோட்டு வழியா தானே போவாங்க. அங்க ஆம்பளையே இருக்க மாட்டானா? அப்ப அதை என்ன செய்வ? இதை நம்ம கேட்ட உடனே நம்ம என்ன கேட்கிறோம்? ரேஷன் கடையில ஏன்பா இப்படி ஆண் பெண்ன்றதை 2ஆ பிரிக்கிற? என்ன அடிப்படையில? வேலை வாய்ப்பு அல்லது வேலை சூழல்ல ஒரு மாற்றத்தை நிகழ்த்துறோம்னா அதுக்கு ஒரு பேஸ் இருக்கணும்ல, ஒரு டேட்டா இருக்கணும்ல, அல்லது ஏதோ ஒரு அடிப்படை இருக்கணும்ல, ஒரு தியரி இருக்கணும்ல, ஒரு பிராக்டிஸ் இருக்கணும்ல. எதுவுமே இல்லாம ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர், பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர்ன்ற ஒன்றை சொல்றியே ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் நேற்று ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கிறான். என்ன தெரியுமா? 2 ரேஷன் கடை இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு, இங்க பார், ஒரு ரேஷன் கடையில பொருள் வாங்க வந்த சிறுமியை அந்த ரேஷன் கடை விற்பனையாளர் இப்படி செய்து விட்டார், இன்னொன்னு ரேஷன் கடை விற்பனையாளர் ஒருவர் எடையாளரை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு 2 டேட்டாவை எடுத்து போடுறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்கள்லையுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான இந்த பாலியல் பிரச்சனைகள் அல்லது பெண்களின் மீது நிகழ்த்தப்படுகின்ற பாலியல் ஒடுக்குமுறைகள் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்ப நீ முன்வைக்கிற தீர்வு என்ன? ஆம்பளையும் பொம்பளையும் பெர்மனண்டா பிரிச்சு வச்சிட்டோம்னா பிரச்சனையா வராது. இது பாதுகாப்பான சூழலை உருவாக்குமா என்றால் இல்ல, டேபுவான சூழலை உருவாக்கும். கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கான தேவை வேற, ஆனா பாய் ஸ்கூலுடைய சூழல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். பாய் ஸ்கூல்ல படிச்சவனுக்கு தெரியும். பெண்களை பற்றின டாக்ஸ் அவன் 12ஆம் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் பீரியட்ஸ்னா என்னன்னே தெரியாம 12ஆம் கிளாஸ் முடிச்சு வெளியே வருவான். அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு போய் அதே டேபுவான மைண்ட் செட்டோட தான் உட்காந்துருப்பான். அங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வரும், அவ தான் பொட்டனிலே அடிச்சு ஒன்று திருத்துவா, இல்லை அப்படின்னா இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கழட்டி விடப்படுவான். இவன் தான் அடுத்து சிங்கிள்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு மிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான். அது வேற. இந்த டேபுவான மைண்ட் செட் இருக்குல்ல, இதுதான் பெரிய ஆபத்து. இந்த டேபுவான ஒன்று இயல்பிலேயே அவன் ஒரு பிரெடேட்டராவோ அல்லது இன்னொருத்தரின் மீது ஒரு பாரசைட்டாவோ இருக்கக்கூடியவனா இருக்கிறான்னா அது வேற, உளவியல் ரீதியா. ஆனா இந்த சூழல் அவனுக்கு தப்பு தப்பா கத்து கொடுத்து தப்பு தப்பா அவனே கத்துக்கிட்டு ஒன்று வச்சிருக்கிறான்ல, மண்டைக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறான்ல தப்பு தப்பா, இதை தானே மாற்றணும்.
அதனால தான் பெண் உரிமைக்காக போராடுகின்ற அத்தனை பேரும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாம் பாலின சமத்துவத்தை கற்பிக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப குரலாக வைக்கிறாங்க. நீங்க எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களான எடுத்துங்க, செங்கொடி இயக்கமாக இருக்கட்டும், கருப்பு கொடி இயக்கமாக இருக்கட்டும், நீலக்கொடி இயக்கமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதில் பெண்ணுரிமைக்காக பேசுகின்ற அத்தனை பேரும் வலியுறுத்துவது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அடிப்படை பாலியல் சமத்துவத்தை கற்றுத்தருவதுதான் ஒரே தீர்வு என்று சொல்லும் போது, ஆணையும் பெண்ணையும் பிரித்து வைத்தால் தீரும் என்று ஒருவன் பேசுகிறான் என்றால் அவன் பிற்போக்கிலும் பிற்போக்கான தற்குறியாக இல்லாமல் வேறு எப்படி இருப்பான்? இதைதானே நாம கேட்கிறோம். அப்ப அவன் ஒரு அபியூசரா இருக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லாரையும் அபியூசராவே அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். நம்முடைய அம்மாக்கள் அரசு அலுவலகங்கள்ல ஆண்களோட வேலை பார்க்குறாங்க, நம்முடைய அப்பாக்கள் அரசு அலுவலகங்கள்ல பெண்களோட வேலை பார்க்குறாங்க. நம்முடைய அம்மாக்கள் எல்லாம் அபியூஸ் ஆயிட்டாங்களா அல்லது அப்பாக்கள் எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்களா? அப்ப ஆங்காங்கே நடக்கக்கூடிய அல்லது பரவலாக இப்படி ஒன்று நடக்கிறது என்றால் அதை களைவதற்கு தான் சிசிடிவி மாதிரியான விஷயங்களை பேசுறோம். அவன் பேசுனதுலே ஒரே உருப்படியான விஷயம் சிசிடிவி வைப்பேன், லைட்டு போடுவேன்னு சொன்னது. வாழ்த்துக்கள். ஆனா அந்த சிசிடிவி வைக்கிற பர்பஸும் லைட்டு போடுற பர்பஸும் நீ இப்படி ரெண்டா பிரிச்சு வச்சுட்டேன்னா அப்புறம் எதுக்கு சிசிடிவி, அப்புறம் எதுக்கு லைட்டு? தமிழ்நாட்டுக்கு நடுவில் ஒரு என்ன படங்க, சம்சாரம் அது மின்சாரமா, அந்த மாதிரி ஒரு கோடை போட்டு ஒரு பக்கம், அதாவது தமிழ்நாட்டை பிரிக்க சொல்லி பல பேர் பல வகையா கோரிக்கை வச்சிருக்கிறான். இவன் இப்படி ஒரு கோரிக்கையோட வந்தாலும் வருவான். ஆண் தமிழ்நாடு, பெண் தமிழ்நாடு. அதுக்குள்ள நான் போல, அவங்களே கூட்டு வருவாங்க. நம்ம அதுக்குள்ள அவங்கள கொம்பு சீவி விட்டுற வேண்டாம். பெண் சிஎம் அப்படின்னு சொல்லி அவன் அதை விரும்புறான். நம்ம அப்படி ஒன்று பேசணும், நம்ம அதை நார்மலைஸ்டா மாற்றணும். பெண் சிஎம்க்கு நம்ம எதிரானவர்களா இல்லை, அவன் ஒன்றை கொண்டு வரணும்னு நினைக்கிறான்ல, அதுக்கு நம்ம என்னன்றதை சூதானமா கண்காணிக்க வேண்டும். அப்போ நீங்க இந்த மேட்டர் எடுங்க, இது பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துமா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்க, இந்தியா முழுக்க எடுத்து பாருங்க, இந்தியாவிலேயே அதிகம் உயர்கல்வி படிக்கின்ற பெண்கள் வாழும் மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கு. இது சூழலை மாற்றுவது. நீங்க பாருங்க, நான் ரொம்ப ஓப்பனா ஒன்று சொல்றேன், பல குடும்பங்கள்ல இது நடக்குது. பிள்ளை ஒரு டிகிரி முடிச்சா போதும் சார் அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் படிக்க வைக்கலாம். அதை தாண்டி ஒரு வீட்டில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் அல்லது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் 21 வயசு டிகிரியை முடிச்சிட்டாங்க அப்படின்னா கல்யாணம்ன்றதை தாண்டி இந்த 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது. இது போக நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கு 7500 ரூபா கொடுக்குறாங்க, அடுத்து 10,000 கொடுக்குறாங்க, அடுத்து 25,000 கொடுக்குறாங்க, அடுத்து 50,000 கொடுக்குறாங்க. என் பிள்ளை நான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க வைக்கிறேன்னு இன்றைக்கும் பிள்ளைகளை யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழுவால் ஆவணப்படுத்தப்படுது. இது சூழலை மாற்றுவது. மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த 1000 ரூபாய் என்ன செய்துவிடும்? சீமான் கூட பேசினார், மருந்தை குடிச்சிட்டு சாகிறதா அப்படின்னு. அதுக்கு ஒரு நேரடி உதாரணத்திலிருந்து நான் பதில் சொல்கிறேன். கண்ணகி நகரில் இது ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய ரெக்கார்டட் டாக்குமெண்ட்ல இருக்குது, புக்கில் இருக்குது. நீங்க அதை இணையதளத்திலே படிக்கலாம். கண்ணகி நகரை சேர்ந்த ஒரு பெண், நான் வீட்டு வேலைக்கு செல்லுகிறேன், ஒரு நாள் லீவ் போட்டாலும் எனக்கு அன்னைக்கான சம்பளம் கட்டு, என் வாழ்க்கையில லீவுன்னு ஒன்ன நான் என்ஜாய் பண்ணதே கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க, பல பேர் இதை புரிஞ்சுக்கிட முடியலன்னா கூட மூக்குத்தி அம்மன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல அக்கா படிக்க வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அக்கா வீட்டில் சமைச்சுக்கிட்டே இருப்பா. இவன் சாமி வந்ததுக்கு அப்புறம் உங்க அக்காவுக்கு என்ன வேணும்னு கேளு, நான் நிறைவேற்றி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மூலமா வரம் கேட்கறதுக்காக போயிருப்பான். அதுல நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, அந்த பெண் சொன்னது ரொம்ப முக்கியமானது. அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க, நான் காலையில 6 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சா திருப்பி நைட்டு வரைக்கும் சமைச்சுக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில நான் ஒரு நாள் கூட ஓய்வு எடுத்ததே கிடையாது, எனக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குமா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கும்ல. இதெல்லாம் இந்த வாழ்க்கையை பார்க்காத ஒருத்தருக்காக நான் சொல்றேன் இந்த உதாரணத்தை. அந்த கண்ணகினர்ல இருக்கிற அம்மா சொல்றாங்க, நான் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாது, எடுத்தா எனக்கு சம்பளம் போயிடும், எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த பிள்ளைய நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக முடியாது, நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போனா தான் எனக்கு சம்பாத்தியம். ஆனா இந்த 1000 ரூபா வந்ததுல இருந்து நான் மாசத்துக்கு 3 நாள் லீவ் போட்டு ஒரு நாள் பீச்சுக்கு போறேன், ஒரு நாள் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கேன், ஒரு நாள் நிம்மதியா தூங்குறேன். இது வாழும் சூழலை
மாற்றி அமைப்பது, அவர்களுக்கான ஒரு சின்ன வெளிச்சத்தை திறந்து தருவது. அது மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு பேருந்து போக்குவரத்து இலவசமாக கட்டணம் இல்லாமல் ஆக்கப்பட்டதற்கு பிறகு, நீங்க தமிழ்நாட்டில் தான் இதுவும் இருக்கிறது, நான் நம்ப தான் வேணும். என்னன்னா, நம்ம அரசு மருத்துவமனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 தெருவுக்கு ஒருக்க பிரைமரி ஹெல்த் சென்டர் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் அரசு மருத்துவ நிவாரண மையத்தை ஏதோ ஒரு இடத்துல நம்ம கண் பார்வையில் வச்சுக்கிட்டே தான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம், போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பஸ்ஸுக்கு செலவு பண்ணணுன்ற காரணத்தினால நாங்கள் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை. நான் முதல் முறையாக மருத்துவமனைக்கு எந்த விதமான கட்டணமும் கொடுக்காம நான் பஸ்ஸில் ஏறி போயிட்டு வந்தேன். இப்போ என் உடம்பை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. இது பார்த்து பார்த்து பெண்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டம். அப்ப இவர் சொல்றத நாம எப்படி எடுத்துக்கிறது? அவர் 1000 ரூபாய் 2500 ரூபாய் தர்றேன்றாரு. 1000 ரூபாய்க்கு அந்த அம்மா 3 நாள் லீவ் போடுறாங்கன்னா 2500 ரூபாய்க்கு ஒரு வாரம் ஃபுல்லா லீவ் போடலாமே அப்படின்னு மேம்போக்காக யோசிப்பதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா பொருளாதார கண்ணோட்டத்தோடையும் இந்திய சூழல்லையும் ஒன்றிய மாநில உறவுகள் அடிப்படையிலையும் நாம் இந்த திட்டத்தை யோசிச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொரு திட்டமும் சஸ்டைனபிளா இருக்கணும். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டம் சஸ்டைனபிளா இருக்கணும். அதே போல எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும். நிறுவனம்னா செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும், திட்டம்னா சஸ்டைனபிளா இருக்கணும். கர்நாடகாவில் 2000 ரூபாய் கொடுத்தாங்க. 2000 ரூபாயை இடையில ஒரு 3 மாதங்கள் கண்டினியூஸா கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டு 2 மாதங்கள் சேர்த்து அந்த தொகையை போடுவதற்காக முயற்சி செய்து சிஸ்டம் கிராஷ் ஆகி, சிஸ்டம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், நாட் கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி சட்டப்பேரவையில் அதற்கு விளக்கம் சொல்லும் நிலைக்கு அந்த அரசு தள்ளப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு 3 மாதத்திற்கான தொகையை மொத்தமாக போடும் அளவிற்கு கடந்த 5 ஆண்டுகளாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பை இதுக்கு பழக்கப்படுத்தி இருக்கு. அப்ப இதுதான் சஸ்டைனபிளான ஒரு திட்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் எடுத்து பாருங்கள், எந்த மகளிருக்கு பணம் கொடுக்கும் திட்டத்திற்கும் உரிமை என்ற வார்த்தையே இருக்காது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்குல்ல, இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா 1989 கலைஞர் மகளிர் திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறார். அதுதான் இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிருக்கான சுய உதவி குழுக்களை உருவாக்குவதற்காக கலைஞர் வடிவமைத்த திட்டம். அந்த மகளிர் சுய உதவி குழுக்களினுடைய ஒட்டுமொத்த திட்டத்தின் பெயர் மகளிர் திட்டம். அந்த மகளிர் திட்டத்தை விரிவுபடுத்துவதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஸ்டாலின் அதில் சேர்த்த வார்த்தை உரிமை. ஆனா இவர் என்ன சேர்க்கிறாருன்னா, அன்னபூரணி சிலிண்டருக்கு நீ சிலிண்டர் கொடு, ஆனா சிலிண்டரை யாரு நிறுத்தினா? நீ இலவச சிலிண்டர் கொடுக்கிற அளவுக்கு உன்னைய தள்ளியது யார்? அதை பேச இல்ல, நான் அதை பேச மாட்டேன், நான் கன்ஸ்ட்ரக்டிவா மட்டும்தான் பேசுவேன். அப்ப அவன் புடுங்கிறத பூரா நீ கொடுத்துருவியா? அவன் என்ன புடுங்கினாலும் நீ கொடுத்துருவ. இப்ப நாளைக்கு நீட்டை விட கொடூரமான ஒரு தேர்வை வச்சு மருத்துவரே ஆக முடியாத நிலை வச்சிட்டான்னா எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு டாக்டர் பட்டம் அறிவிச்சிருவியா? நீ டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி நாங்க டாக்டர் பட்டம் வாங்கி வைத்தியம் பார்க்க முடியுமா? அப்ப அறிவோட யோசிக்கணும். எந்த திட்டமாக இருந்தாலும் சஸ்டைனபிளா இருக்கணும். உத்தரப்பிரதேசத்தில் காசு கொடுக்குறான், மத்திய பிரதேசத்தில் காசு கொடுக்குறான், மகாராஷ்டிராவில் காசு கொடுக்குறான், கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்குறான். ஏன்டா திருப்பி கொடுக்கணும்னா, அரசு அதிகாரிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து இந்த திட்டத்தில் தங்களை என்ரோல் பண்ணிக்கிறாங்களாம். தமிழ்நாடு மாநிலம் முழுக்க தொடக்கத்தில் சேர்க்கும் போதே சரியான அளவீடுகளோடு மக்களை சேர்ப்பதற்கு காரணம், தமிழ்நாடு மக்களை தமிழ்நாடு அரசு லிட்ரேட்டாக வைத்திருப்பது. அடிப்படையில் அவர்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு சரியாக இருப்பது. இந்த இது ரொம்ப அவசியமானது. இந்த அடிப்படை கட்டமைப்பு இல்லாத மாநிலங்களால் இந்த திட்டங்களை உருப்படியாக செயல்படுத்தவே முடிவதில்லை. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், இதுல அன்னபூரணின்ற வார்த்தையை ஏன் வச்ச விளக்குவியா? ஸ்டாலின் சொல்றாருல, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 4 வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவார் அவரு. ஏன் கலைஞர் பெயரில் இதை நடத்துகிறோம், ஏன் மகளிருக்காக இதை செய்கிறோம், ஏன் உரிமையின் பெயரில் இதை செய்கிறோம், எல்லாத்துக்கும் அவர் விளக்கம் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு திட்டத்தை அறிவிக்கும் போது நான் முதல்வன்னா முதலமைச்சராக போறீங்களா? இல்ல, ஐ எம் த லீடர் அப்படின்றதான் அதனுடைய பொருள். விளக்கம் சொல்றாரு. அன்னபூரணி சூப்பர் 6, அன்னபூரணி சூப்பர் 6 விளக்கம் சொல்லு பார்ப்போம். அப்ப பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டம் என்று பெயரளவில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சிலர் கேட்கலாம், விஜய் இதை சொல்கிறார் என்பதால் எதிர்க்கிறீர்களா?
வேறு யாராவது திமுகவே இதை செய்யலாம் இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கலாம். நாம அடிப்படையில் ஒன்றை புரிஞ்சுக்கணும். நாம் உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் நானும் உரிமை தருகிறேன் என்று கை நீட்டத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது உண்மையில் உரிமையின் பக்கம் நம்ம இழுத்து செல்லுமா அல்லது இருட்டின் பக்கம் நம்ம இழுத்து செல்லுமா என்றால் இருட்டின் பக்கம் தான் இழுத்து செல்லுகிறது. இன்றைக்கு இவன் கொடுக்கிற தொகையை விட பெரிய பெரிய தொகையெல்லாம் பிஜேபி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது. பிஜேபியினுடைய என்டிஏ கவர்மெண்ட் தானே பீகார்ல காசு தரேன்னு சொல்லுச்சு. பிஜேபியினுடைய என்டிஏ கவர்மெண்ட் தானே உத்தரப்பிரதேசத்துல காசு தரேன்னு சொல்லுச்சு. காசு கொடுக்குது. 100 யூனிட் இலவச மின்சாரம் உத்தரப்பிரதேச பிஜேபி தானே கொடுக்குது. இதையெல்லாம் கொடுக்கிறார்கள் என்பதனால் இவர்கள் சரியானவர்களா? இதையெல்லாம் கொடுக்கிறார் என்பதனால் இவர்கள் பெண்களுக்கான நல்ல சூழலை உருவாக்கி தருவார்களா என்றால் அங்கதான் பிரச்சனை. அவனால திட்டங்களை சொல்லத்தான் முடியும், செயல்படுத்த முடியாது. ஒருவேளை செயல்படுத்தினாலும் கூட அவனுக்கு அடிப்படையில் அறிவு இல்லாத காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய சூழலை மேம்படுத்துவதற்கு அவனால் முடியாது. ஏன் அறிவு இல்லை என்று சொல்லுகிறேன் என்றால், உலகம் முழுவதும் பெண்களுடைய பாதுகாப்பு என்று வரும் பொழுது, பாலியல் சுரண்டல்களை தடுப்பது என்று வரும் பொழுது, இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸோ யூனிசெஃபோ எந்த அமைப்பினுடைய ஆய்வறிக்கை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். யாராவது ஒருத்தன் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன், லா அண்ட் ஆர்டரை கட்டைன் பண்றது தான் இதுக்கான ஒரே சொல்யூஷன் யாராவது ஒருத்தன் சொல்லியிருக்கானு எடுத்து பாருங்க. எங்கேயும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் பாலியல் கொடுமை நடந்தா எடப்பாடி என்ன கேட்கிறாரு? டிஜிபி இல்லாததால் நடந்துருச்சுன்றார். பாலின சமத்துவம் அறிவு இல்லாததால் நடந்தது. அந்த சமத்துவத்தை பேசுகின்ற எதிர்க்கட்சிகள் இல்லாததால் நடப்பது. அந்த சமத்துவத்தை பேசுகின்ற கல்வி இல்லாததால் நடக்கிறது. அந்த சமத்துவத்தை பேசுகின்ற இலக்கியம் இல்லாததால் நடக்கிறது. நம்முடைய இலக்கணங்களோ இலக்கியங்களோ புராணங்களோ இதிகாசங்களோ எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தந்தை பெரியார் அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னார். ஆணைமுத்து அவர்கள் திராவிடியன் இயர்ஸ்ல ஒரு மேற்கோள் போட்டிருந்தாங்க. ஆணைமுத்து அவர்களுடைய வால்யூம் 2ல பெரியார் சொன்ன ஒரு மேற்கோளை அந்த இதில் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. என்னன்னா, ஆங்கிலம் என்பது அறிவை கொடுத்தது. எப்படி அறிவை கொடுத்தது அப்படின்னா, அதுதான் ஆங்கிலத்தின் மூலமாகத்தான் நாங்க டெமோக்ரஸின்னு ஒன்றை இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், சோசியலிசம்னு ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப சனாதனத்துக்கு நோ சொல்லி சோசியலிசத்துக்கு எஸ் சொல்றதுக்கு இந்த இங்கிலீஷ் மூலமா தான் எங்களுக்கு அறிவு வந்துச்சு. மொனார்ச்சி வேணான்னு சொல்லி டெமோக்ரஸி வேணும்னு சொல்றதுக்கு இந்த இங்கிலீஷ் மூலமா தான் எங்களுக்கு வந்துச்சு. அந்த இங்கிலீஷை நல்லா தான் படிச்சு மனுஷன் முன்னேறட்டுமேன்னு பெரியார் சொன்னார். இன்னைக்கும் திட்டங்களுக்கு இங்கிலீஷ் நேம நாம கேட்கறதுக்கு காரணம் தமிழை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. பெரியார் தமிழின் மீது கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார். தமிழை நாம் அறிவியல் மொழியாக வைத்திருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்பினார். அறிவியல் மொழியாக இல்லாத ஒன்று, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான வார்த்தை இல்லாத ஒரு மொழி எப்படி சரியான மொழியாக இருக்க முடியும்? ஆங்கிலத்தை தகவமைச்சோம் இல்லையா? என்னன்னு வச்சோம்? சேர்மேன் இருந்துச்சு, அடுத்து சேர் உமன் போட்டோமா? இல்ல, ரெண்டையும் கட் பண்ணு, சேர் பெர்சன் பொது வார்த்தையாக மாற்ற முடியுது இல்ல? அப்ப தமிழ்ல அப்படியான மாற்றங்களை செய்ய முடியுமான்னா, கலைஞர் அதை செய்வதற்கான முயற்சிகளை தொடங்கினார். இன்றைக்கு நாம் தமிழ்ல அறிவியலை படிக்கிறோம், பொறியியலை படிக்கிறோம். தமிழ்ல இன்றைக்கும் பால் புதுமை சொற்களை கலைக்களஞ்சியமாக உருவாக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டு வைக்கிறார். பெரியார் வச்ச கிரிட்டிசிசத்தினால மொழியை தூக்கி போடல தமிழ. அந்த கிரிட்டிசிசத்துக்கு எப்படி தமிழை சரியாக தகவமைக்க வைப்பது என்பதை பற்றி யோசித்தான். அப்ப ஏன் மொழியை மாற்றணும்? பெண் விடுதலை பேசும்போது ஏன் மொழியை பற்றி பேச வேண்டும் என்றால், அதுதான் ரொம்ப சாதாரணமா தமிழை வந்து வசையவே பெண்ணுக்கு எதிரான வார்த்தைகளை, பெண்ணின் வார்த்தைகளை மட்டும்தானே வசையாகவே பயன்படுத்த சூழல் இருக்கு. அப்ப இதை சாதாரணமாக மாற்ற முடியுமா என்றால், அடிப்படையிலிருந்து மாற்றங்கள் நிகழ வேண்டும். நல்ல இலக்கியங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். மகாபாரதம் கற்பிக்கப்பட்ட இடத்தில் சிலப்பதிகாரத்தை வைத்து மாற்ற வேண்டி இருக்கிறது. ஏன்? மகாபாரதத்துல ஒரு பெண்ணுக்காக என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். இங்கே ஒரு பெண் என்னென்னவெல்லாம் செய்தால் தெரியுமா என்று சிலப்பதிகாரத்தை தூக்கி நிறுத்தியதற்கான காரணம் இந்த பண்பாட்டு மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான். இப்படி அடிப்படையில் ஏன் திருக்குறளை சொல்லிக் கொடுக்கிறோம்? ஏன் அடிப்படையில் திருக்குறளை எல்லா இடங்களிலும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம்? அது திருக்குறளை காமத்துப்பால் சொல்லிக் கொடுக்கிறோமா? நீத்தார் பெருமையை சொல்லிக் கொடுக்கிறோமா? அறிவை சொல்லிக் கொடுக்கிறோம், சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறோம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் சமுதாயத்தில் மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட இயக்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாற்றங்களை எல்லாம் ஏதோ மேம்போக்காக சில திட்டங்களை அறிவிச்சிட்டோம்னா இதெல்லாம் மாறிடும்னு ஒருத்தன் பேசுறான்னா அது ஆபத்தானது. அப்படி பெரியார் படத்தை வச்சிருக்கான்றதுக்காக ஓகே சொல்லணும் அப்படின்னா, பெரியார் படத்தை வச்சுட்டு சாதி சங்கம் கூட நடத்துறான். அவனுக்கு என்ன சொல்றது? அப்ப அம்பேத்கர் பேரை வச்சிருக்கிற எல்லாரும் ஏத்துக்கணும்னா, பாஜக காரன் தான் அம்பேத்கருக்கு பெரிய பெரிய சிலை வச்சிருக்கிறான். ஏத்துக்கிட முடியுமா?
அப்போ நல்ல திட்டங்களை பேசுகிறார் என்பதற்காக மட்டும் ஒருவரை ஆதரிக்க முடியாது. நல்ல தலைவர்களின் படங்களை வைத்திருக்கிறார் என்பதால் மட்டும் ஆதரிக்க முடியாது. நல்ல அறிவு வைத்திருக்கிறானா இல்லையா என்பதை பார்த்துத்தான் ஒருவரை ஆதரிக்க முடியும். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு இந்த சனாதனத்தை ஒழிப்பேர் என்று சொல்லாத ஒருவன் பெண்களுக்கு விடிவை தரவே முடியாது, பாலியல் சுரண்டலை தடுக்கவே முடியாது. இந்த சனாதன சூழலை பாதுகாக்கின்ற ஒருவன் தான் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு சனாதனத்தை பற்றி பேசவே மாட்டான். தன்னுடைய வீட்டில் அந்த சூழலைத்தான் விஜய் என்கின்ற இந்த நபர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆக விஜயை பற்றி பேசுவது என்பது அது அவருடைய தனிப்பட்ட விவகாரத்தை பற்றி பேசுவது என்பது அல்ல. அது இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில், இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொன்றையும் கொண்டாடுகிறோம், ஒவ்வொன்றை தவிர்க்கிறோம் என்றால் ஏன் தவிர்த்தோம், ஏன் கொண்டாடினோம் என்பதையெல்லாம் யோசித்து ஆராய்ந்து தெளிவாக தமிழன் எடுக்க வேண்டிய முடிவு இந்த நடிகர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதுதான். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த போது ஒரே ஒரு சட்டமன்ற குறிப்பை பார்க்க நேர்ந்தது. அது என்னவென்றால், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்கின்ற சட்டம் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டது இல்லையா? 1989 மே மாதம் 6ஆம் நாள் அந்த சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அந்த விவாதம் நடைபெற்ற போது தோழர் பாப்பா உமாநாத், கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர், சட்டப்பேரவையில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், கலைஞர் கொண்டு வந்த இந்த திட்டத்திற்கு நன்றி சொல்லி பேசுகிறார். அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் என்ன பேசினார்கள் என்றால், அதாவது பெண்களுக்கு காசை பிரித்து கொடுத்துடலாம், நகையை பிரித்து கொடுத்துடலாம், நிலத்தை பிரித்து கொடுக்கறது சரி வராதுங்க. ஏங்க சரி வராது? ஏன்னா அப்பா ஊரில் விவசாயம் பண்ணுவார், மக அடுத்து அந்த ஊரில் விவசாயம் பண்ணுவான், பொண்ணு வேற ஊருக்கு போயிருமே, அந்த நிலத்தை வச்சு அந்த பிள்ளை என்ன பண்ண போகுது? அது சரி வராதுங்க. அதனால மக்கள் கருத்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாப்பா உமாநாத் அவர்கள் தெளிவாக நின்று பதிலடி கொடுத்தார். என்னன்னா, சரி, பொம்பளை பிள்ளை வேற ஊருக்கு போகுது, உன் மையன் நாளைக்கு படித்து முடிச்சுட்டு வேற வேலைக்கே போக மாட்டானா, அல்லது ஊருக்குள்ள உனக்கு சவராட்டம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பானா? அப்போ வெளியூருக்கு போன மகன்களுடைய நிலத்தை பூரா அரசாங்கத்திட்ட திருப்பி ஒப்படைச்சிருவியா? என்ன மாதிரியான மனநிலை என்ற பேச்சு இது என்று பேசும்போது அவர் ஒன்று சொன்னார். இதே கோரிக்கையை, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அளிக்கின்ற கோரிக்கையை முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர், ஏன்னா அப்போ மறைந்து விட்டார், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களிடம் வைத்தபோது அவர் கடைசி வரை இப்படி ஒரு சட்டத்தை, சட்ட முன்வடிவை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்த மாத்திரத்தில், முன்வடிவை கொண்டு வந்து மாத்திரத்தில் இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கான முனைப்பை கலைஞர் இன்றைக்கு பேரவையில் வைத்து இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். தாய்க்குளமே தாய்க்குளமே என்று சினிமாவில் வேஷம் போட்டதெல்லாம் வேஷம்தானா? நான் வருத்தத்தோடு கேட்கிறேன், எம்ஜி ராமச்சந்திரனின் நண்பர்களே, இதெல்லாம் வேஷம்தானா என்று பாப்பா உமாநாத் கேட்டார். ஏன் அதை செய்ய முடியாது? அவர் நல்லா சோறு போட்டாருன்றாங்க. யாருக்கு சோறு போட்டாரு? வீட்டுக்கு பார்க்க வந்தவங்களுக்கு சோறு போட்டாரு. சத்துணவு திட்டம் அது காமராஜரே போட்டு போயிட்டாரு. ஆனால் எம்ஜிஆருக்கு அந்த விஷயத்தில் கான்ட்ரிபியூஷன் இருக்கானா? இருக்கு. எம்ஜிஆர் சோறு போடுறதுல, சத்துணவு திட்டத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் அதை சிஸ்டமைஸ் பண்ணுறதுல ஒர்க் பண்ணியிருக்கிறானா? பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனால் பெண்களுக்கு சம உரிமை என்று பெரியாரியத்தை பேசும்போது எம்ஜி ராமச்சந்திரன் எப்படிப்பட்ட நபராக இருந்தார் என்றால், வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தார். இதுதான் இந்த நடிகரும் செய்ய போறது. இன்னைக்கு அவருடைய வீட்டு விவகாரத்தில் வாயை திறந்து பேசலையே. அவருடைய எத்தனை திருமண உறவுகள் இப்படி பிரிந்திருக்கிறது? யாராவது இப்படி பேசாமல் மௌனமாக இருந்திருக்கிறார்களா? கண்ணியமாக பிரிந்து சென்றார்கள். தனுஷ் கண்ணியமாக பிரிந்து சென்றார், ராமராஜன் கண்ணியமாக பிரிந்து சென்றார், ஜிவி பிரகாஷ் கண்ணியமாக பிரிந்து சென்றார். இன்னைக்கும் ப்ரொஃபஷனலி தே ஆர் டூயிங் குட். இன்னொரு 1 மணி நேரம் பேசுவேன், பரவாயில்லையா? அப்படி நாம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த போலிகளிடம்தான். தாய்க்குளமே தாய்க்குளமே என்று பேசுவன் எல்லோரும் தாய்க்குளத்திற்கு வேலை பார்க்க மாட்டான். உண்மையில் சிந்தனை தெளிவு உள்ள ஒருவன் தான் பெண்களுக்காக வேலை பார்ப்பான். அந்த சிந்தனை தெளிவு கொண்ட இயக்கமாக திமுக இருக்கிறது என்பதால் அதை ஆதரிக்கிறோமே தவிர, இந்த சிந்தனை தெளிவு இல்லை என்பதால் உன்னை ஓட ஓட விரட்ட பார்க்கிறோமே தவிர உனக்கு எனக்கு எந்த வாக்கிய வரப்பு தகராறும் கிடையாது. ஆக மீண்டும் மீண்டும் பெண்களை சொத்தோடு சம்பந்தப்படுத்துபவனாக விஜய் மாறுகிறார். என்னடா இப்பதான் சொத்துரிமையை பத்தி பேசுன, சொத்தோட சம்பந்தப்படுத்துற பத்தி பேசுறீன்னு
பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுப்பது அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதுல இருந்து அவங்களுக்கான உரிமை. ஆனா சொத்து இருந்தாதான் பெண்ணுக்கு மரியாதை என்ற பார்வை இன்னொரு பக்கம். அதுதான் வரதட்சணை கொடுமை. நீங்க ஆரம்ப காலத்துல கிளாரா ஜெட்கின் பேசும்போது தான் சொன்னாங்க, எங்க 1910 இந்த கோப்பனேகன் மாநாட்டில் இதே தான் சொன்னாங்க. என்னன்னு, ஆஸ்திரியாவில் பெண்களுக்கு ஓட்டுரிமை இருக்கு, கனடாவில் இருக்கு, ஈரோப்பாவில் பல நாடுகளில் இருக்கிறது. ஆனால் சொத்து வைத்திருக்கும் பெண்களுக்கு தான் வாக்குரிமை என்று இருக்கிறது. சொத்து இல்லாவிட்டால் பெண் ஒன்றுமற்றவளா? அவளுடைய உழைப்பு, அவள் இந்த நாட்டில் வாழ்வதற்கான பிழைப்பு எதற்கும் மதிப்பில்லையா என்பதுதான் கேட்டது. அதுதான் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். இந்தியாவிலே அப்படிதான் இருந்துச்சு. சொத்திருப்பவர்களுக்கு தான் ஓட்டு என்பதுதான் இருந்தது. அதற்கு பிறகு யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ்ன்றதை வச்சதுக்கு பிறகுதானே 21 வயது நிரம்பி அனைவருக்கும் ஓட்டு, அதுக்கப்புறம் 18 வயது நிரம்பி அனைவருக்கும் ஓட்டு என்றெல்லாம் நாம் பரிணமித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் சொத்து இருந்தாதான் பெண்ணுக்கு மதிப்பு என்கின்ற புத்தி தான் நான் உனக்கு 8 கிராம் தங்கம் தர்றேன்னு. சொத்தெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, பூர்வீக சொத்து இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா உனக்கு கல்விதான் மிகப்பெரிய சொத்து என்று கல்வியை தருவதற்காக புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது, நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆக நாம விழுமியங்கள் உயர்ந்த விழுமியங்களாக மாற்றியமைத்துக் கொண்டு முன்னேறிய சமூகமாக போகும்போது மீண்டும் மீண்டும் நம்மை பிற்போக்கோடு கட்டி போடுவதற்கு அதிமுக என்று எம்ஜிஆரின் பெயரால் வருவார்கள், தாவேகா என்று இந்த நடிகர் விஜயின் பெயரால் வருவார்கள். விஜய் செத்தாலும் இன்னும் எதிர்காலத்தில் யாரோ ஒரு நடிகரின் பெயரால் நம்மை முங்காம் போடுவதற்கு வருவார்கள். ஆனால் தமிழர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்பதை ஏற்கனவே ரஜினிகாந்த் மேட்டரிலே காட்டிட்டோம். வேண்டாம் தம்பி, வரட்டும், பார்ப்போம். நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நன்றி. உரையாடலில் பேசுவோம்.